எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே. நீங்கள் இருக்கும் இடத்தை மிக மிக சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நாளைக்கு காலகட்டத்தில் நான் இருக்கும் வீடு, நான் செல்லும் வேலை, நான் பார்க்கும் ஆட்களின் மூலம் எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சந்தோஷம் உங்கள் மூலமாக அவர்களுக்கு கிட்டாமல் இருக்கலாம், அல்லது அவர்களின் மூலமாக உங்களுக்கு கிட்டாமல் இருக்கலாம். இல்லை என்றால் அனுபவம் உங்களை அப்படி மாற்றியிருக்கலாம். அப்படி நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் முகம் மிக மிக இறுக்கமாக மாறி நீங்கள் வெகு எளிதில் வெகு சீக்கிரத்தில் வயதான தோற்றத்தை அடைந்து விடுவீர்கள். ஆகியால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு இடத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று எண்ணி அந்த இடத்தில் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் காலையில் ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா கூட அந்த இடத்துல சிரித்த முகத்துடன் நீங்கள் பழகும் அந்த ஆட்களிடம் மனதார பேசி பழக கொள்ளுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு விளையாட்டினால் அங்கே சிரித்து மகிழ்ந்து விளையாடுங்கள். நீங்கள் ஒரு பாட்டினை கேட்பவராக வந்து சிரித்து மனமும் வந்து கேளுங்கள். இருக்கும் இடத்தில் நான் எப்படி என்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன் என்பதை யோசித்து அந்த சந்தோஷத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்பட்டு கொண்டே இருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் எத்தனை செல்வந்தனாக இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்து பயனே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையால் இருக்கும் இடத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்காக போராட வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை என்பதை நான் சத்தியமிட்டு சொல்வேன். ஆகையால் சந்தோஷத்தை நோக்கி ஓடுங்கள், வெல்லுங்கள், உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். செய்வீர்களா?